ஹாய் கைஸ்! இன்னைக்கு நம்ம ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு மூவி தான் பார்க்க போறோம். அட்வென்ச்சர் மூவி அப்டின்னாலே கண்டிப்பா எங்கேஜிங்கா இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் செம்மையா இருக்கும். அப்டியே பார்க்கறதுக்கே எங்கேஜிங்கா இருக்கும்ல. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம ஒரு மூவி பார்க்க போறோம். இந்த மூவியோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தா, இங்க ஒரு கிராமத்த 3 கெட்ட ஆத்மாக்கள் வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. இதுக்கு தீர்வா மாசம் மாசம் ஒரு பொண்ண வந்து பலி குடுக்குறது மூலியமா அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து நிம்மதியா இருக்காங்க அப்டிங்கிறதுனால மாசம் மாசம் ஒரு பொண்ண வந்துட்டு பலி குடுத்துட்டே இருக்காங்க. இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு நெனச்சு நம்ம ஹீரோயின் எப்படி தடைகள் எல்லாம் தாண்டி அந்த 3 ஆவிகள பார்க்க போறாங்க அப்படிங்கிறதும், அவங்கள அழிச்சாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்ற கதைய சொல்ற கதை தான் தி ஃபர்ஸ்ட் மித். இந்த மூவி பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணிடுங்க. இப்ப நம்ம மூவிக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங்லயே ஒரு கதை ஒண்ணு சொல்றாங்க. தன்னோட நாட்டு அரசர காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போர் வீரர் வந்து போர்ல கலந்துக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த போர்ல ஜெயிக்க போற டைம்ல பார்த்து இந்த போர் வீரரை கொன்னுடுறாங்க. இத தாங்கிக்க முடியாத அந்த போர் வீரரோட தங்கச்சிங்க எல்லாருமே கண்டிப்பா இதுக்கு பழி வாங்கியே ஆவேன்னு சொல்லி அந்த ஊருக்கே ஒரு சாபம் விட்டுறாங்க. இந்த கதையை சொன்னதுக்கு அப்புறமா நம்ம படத்தோட டைட்டில் தி ஃபர்ஸ்ட் மெத் அப்படின்னு போட்டுட்டு கதைக்குள்ள போறாங்க. ஓப்பனிங் சீன்லயே ஒரு தாடி வச்ச தாத்தாவும் ஹேண்ட்ஸமான பையனும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் யாரையோ பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா முன்னாடி ஒரு பெரிய எவில் நிக்குது. அந்த கெட்ட ஆத்மா வேற யாருமே இல்ல. அந்த போர்ல இறந்த போர் வீரரோட தங்கச்சி தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "கண்டிப்பா நான் பழி வாங்கியே உங்க ஊர" அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த தாடி வச்ச தாத்தா சொல்றாரு, "நான் இத பார்த்துக்கிறேன். நீ அத போய் எடு" அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோவும் ஏதோ எடுக்கிறதுக்காக போறான். ஆனா அந்த ஆத்மா விடவே இல்ல. கடைசியில ஹீரோ கண்ண முழிச்சு பார்த்தா, இது எல்லாமே கனவா இல்ல என்னன்னே தெரியல. ஹீரோ வந்து ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து முழிச்சு பார்க்குறான். ஹீரோ வெளிய வந்து பார்க்குறான். அந்த இடத்துல சுத்தியும் மக்கள் வந்து கும்பல் கும்பலா நின்னுட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. பயங்கர பரபரப்பா இருக்கு அந்த இடமே. அப்போ ஒரு பொண்ண மட்டும் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து தனியா நிக்க வச்சுடுறாங்க. திடீர்னு அந்த இடமே வந்துட்டு சில்லுன்னு ஆகுது. 4 பேரு ஒரு பல்லாக்கு மாரி இருக்கு. அதுல எதையோ வச்சு தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்க்கறதுக்கே ஒரு மாரி தான் இருக்கு. அப்ப அவங்க வந்ததுமே அந்த பல்லாக்கு இருக்க இடத்த நோக்கி அவ பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிடுறா அந்த பொண்ணு. இத பார்த்துட்டு என்னடா நடக்குது அப்படின்னு ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ ஒரு பையன் மட்டும் அந்த பொண்ண ஒரு கயிறு வச்சு இழுத்துறான். அங்க இருக்க மக்கள்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் வேற யாருமே இல்ல. நம்ம மேயரோட பையன் தான். மேயரும் திட்டிட்டு இருக்காரு. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற? நம்ம வந்து நம்மளோட கடவுளுக்காக பலி குடுக்குறதுக்காக அனுப்புற அந்த பொண்ண இப்படி இழுக்கலாமா? அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு என்னடா பலி குடுக்க போறீங்களா? அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. எப்படி அவங்க பேசி டிலே பண்ணிக்கிட்டே இருந்த டைம்ல அந்த பல்லாக்குல இருந்து திடீர்னு ஒரே உருமல் சவுண்டா வர ஆரம்பிக்குது. திடீர்னு உள்ள இருந்து ஒரு பெரிய சைஸ் மிருகம் வெளிய வந்து அந்த ஊர் மக்களை இஷ்டத்துக்கு வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நம்ம ஹீரோ தான் உள்ள புகுந்து அந்த மிருகத்த ஒரே அடிதான் அடிச்சு காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாத்தையும் பார்க்குறான். பயங்கரமா எல்லாருக்குமே அடிபட்டிருக்குது. அந்த சாக்ரிஃபைஸ் குடுக்க போன பொண்ணு தான் வந்து நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோயின் வந்து கேட்கிறா ஹீரோ கிட்ட, "உங்களுக்கு ஓகே தானே?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த மேயரோட பையனும் நடிக்க ஆரம்பிக்கிறான். "ச்சே! நான் உன்ன காப்பாத்துனேன். நீ எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல தேவையில்ல. கொஞ்சம் இடுப்பு வலிக்குது அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோயின் கேட்கிறா, "உன்ன யாரு காப்பாத்த சொன்னா?" அப்படின்னு. அந்த மேயரும் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா இப்படி பண்ணி வச்சிருக்க? அப்போ இந்த கடவுள் வந்து நம்மள கண்டிப்பா சபிக்க ஆரம்பிச்சுருவாரு. இனி பாரு நம்மளுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை தான். அவங்க நம்மள மன்னிக்கவே மாட்டாங்க" அப்படின்னு சொல்லி மேயர் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஹீரோ கேட்கிறா, "நீங்க கடவுளா நினைக்கிறீங்க அப்படின்னா, கடவுள் உங்கள காப்பாத்த தானே செய்யணும். அவங்களுக்கு எதுக்காக நீங்க பலி குடுக்கணும்?" அப்படின்னு கேட்கிறப்போ, அவங்க வந்து எங்கள நீர்ல இருந்தும், நெருப்புல இருந்தும் காப்பாத்துறாங்க. அந்த மாரி பிரச்சனைலாம் இப்போ வர்றதே இல்ல. அதுக்காக நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு டாலர் ஒண்ணு போட்டிருக்கான். அந்த டாலர் பார்த்ததுமே இவர் அப்படியே பயங்கரமா ஷாக் ஆகி ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. என்னன்னா, ஹீரோ போட்டிருக்க அந்த சிம்பல் வந்து கடவுளோட சிம்பலாம். அத பார்த்ததுமே ஹீரோ ஒரு கடவுள் அப்படின்னு இந்த மேயர் தப்பா நினைச்சுக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றான், "இல்ல, இல்ல நான் கடவுள்லாம் கிடையாது. நான் பெரிய இடத்து பையன். அதனால தான் இது போட்டிருக்கேன்" அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, "நீங்க டெய்லியும் கடவுள்னு நினைச்சு வழிபட்டுட்டு இருக்கிறது கடவுளே இல்ல தெரியுமா?" அப்படின்னு சொல்றான். ஹீரோவோட மாஸ்டர் சொல்லியிருப்பாரு, "அந்த 3 கெட்ட ஆத்மா இருக்கிற இடத்துக்கு நீ போயே ஆகணும்" அப்படின்னு. அதனால இவங்க கிட்ட கேட்குறாங்க, "அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் எங்க இருக்கு அப்படிங்கிற இடத்தெல்லாம் சொல்றாங்க. அப்ப ஹீரோ கிளம்பலான்னு இருக்கும்போது ஹீரோயின், "நானும் உங்க கூட வரேன்னு" சொல்றா. ஹீரோயினுக்கு வந்து ஒரு சிலரோட உண்மையான உருவத்த பார்க்கக்கூடிய பவர் இருக்கு. கண்டிப்பா இது உங்களுக்கு தேவைப்படும். அதனால நானும் கூட வரேன் அப்படின்னு சொன்னதுனால ஹீரோவும் சரின்னு கூட்டிட்டு போறான். 2 பேருமே ஒரு காட்டு வழி பாதையில தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வர்ற வழியெல்லாம் சும்மா இல்லாம பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. "நீங்க கடவுளா? அப்ப அங்கேயும் வந்து உலகம் எப்படி இருக்கும்? அங்கேயும் மரம், செடி, கொடி எல்லாம் இருக்குமா? சூரியன் இருக்குமா? நிலா இருக்குமா?" அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கா. ஹீரோ பதில் எதுவுமே பேசல. ரைட்டா லெஃப்ட்டா கேட்குறான். ரைட்டு அப்படின்னு சொன்னதும் அந்த வழியில போறான். அப்ப கூட ஹீரோயின், "ஏன் நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு கேட்டுட்டே போயிட்டு இருக்கும்போது ஹீரோ திடீர்னு ஸ்டாப் பண்ணி, "அசையாம இரு" அப்படின்னு சொல்றான். அவன் கையில ஒரு ஆயுதம் மாரி வச்சிருக்கான். அத தூக்கி அடிச்சதும் மரம் உடைச்சுக்கிட்டு வருது. யாருன்னு பார்த்தா நம்ம மேயரோட பையன்.
ஜஸ்ட் மிஸ்ஸு இல்லன்னா மேயரோட பையனுக்கு சங்கு தான் ஊதியிருப்பாங்க. அதுக்குள்ள எப்படியோ தப்பிச்சுட்டான். அப்போ ஹீரோயின் கேட்கறா, "ஏன்டா எங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ச்சே ச்சே ஃபாலோ பண்றேனா நானா? நீங்களும் நடக்குறீங்க, நானும் நடக்குறேன். ஜஸ்ட் கேஷுவலா வந்தோங்க. இது எப்படிங்க ஃபாலோ ஆகும்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, "ஓ! அப்படியா? சரி வாங்க நம்ம போலாம்." அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பிர்றாங்க. அப்போ ஐயய்யோ! என்ன விட்டுட்டு போறாங்க. "ஓகே, ஓகே உங்களுக்கு பயமா இருக்கும். நானும் கூட வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடியே போயிட்டுருக்கான். இவங்களும் ரொம்ப தூரம் அந்த காட்டுக்குள்ள நடந்துட்டே இருக்காங்க. அப்படியே இருட்டே ஆயிடுது. அப்ப அந்த நடுக்காட்டுல ஒரு ஆன்டி உட்காந்து தாமரை பூ ஷேப்ல இருக்கிற ஒரு விளக்கு மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து யாராவது மனசுல நினைச்சுட்டு தண்ணிக்குள்ள விட்டாங்க அப்படின்னா, அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி ஒண்ணு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஆன்டி சொல்றாங்க, "உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கு அப்படின்னா, அதுல கண்டிப்பா தெரியும். போய் பாருங்க." அப்படின்னு உடனே இந்த மேயர் பையன் தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு ஒரு தாமரை பூ விளக்க எடுத்து வச்சுட்டு அவன் பார்க்குறான். அவனுக்கு என்ன ஆசை அப்படின்னா, தன்னோட மேயருக்கு அப்புறமா இவன் தான் வந்து அந்த ஊர் மக்கள பார்த்துக்கணும். தன்னோட அப்பா வந்து அந்த பொறுப்ப எனக்கு குடுக்கணும் அப்படின்னு அவன் ஆசைப்படுறான். ஹீரோயினும் நானும் பார்க்குறேன் அப்படின்னு எடுத்து பார்த்தா, அந்த தாமரை பூக்குள்ள ஹீரோ தான் தெரியிறான். ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேல ஒரு கிரஷ் ஆயிடுச்சு போல. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட குடுத்து, "இந்தாங்க நீங்களும் பாருங்க" அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்து அத பார்த்தானா இல்லையான்னு கூட தெரியல. பார்த்தாச்சு பார்த்தாச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி கிளம்பலாம்" அப்படின்னு சொல்றப்போ, அந்த ஆன்டி வந்து ஒரு லைட் குடுக்குறாங்க. அவங்க போக வேண்டிய வழி வந்து இதுலயே இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அதுல ஏதோ கொஞ்சமும் எழுதியிருக்கு. அத வாங்கிட்டு இவங்களும் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போறாங்க. அப்போ பார்த்தா அங்க ஒரு பெரிய பில்டிங் ஒண்ணு இருக்கு. இவங்களும் உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா, உள்ள அவ்ளோ பேர் இருந்து குடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களும் சரி நம்மளுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவை அப்படின்னு இவங்களும் போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு, என்ன சர்வ் பண்றதுக்கு ஒருத்தருமே காணோம் அப்படின்னு திரும்பி பார்த்தா, ஒரு அழகான பொண்ணு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த பொண்ண வாய பொளந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சில வித்தெல்லாம் காட்டிட்டு டைரக்ட்டா ஹீரோ கிட்ட தான் வரா. வந்ததும் ஹீரோயின் சொல்லிடுறா, "இங்க யாருமே குடிக்க மாட்டாங்க. தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாம வேற ஏதாச்சும் போய் எடுத்துட்டு வாங்க" அப்படின்னு சொல்றா. அப்ப மேயர் பையன், "ச்சே ச்சே நான் குடிப்பேன். எனக்கு குடுங்க" அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அவ பாய்சன் வச்சிருந்தா என்ன பண்ணுவ? அப்படின்னு கேட்ட உடனே அவனும் அமைதியாயிடுறான். அப்ப அந்த ட்ரிங்க் அவளே குடிச்சிட்டு ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்து பயங்கரமா வலிஞ்சிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு காண்டாகுது. அப்போ ஹீரோ அவள புடிச்சு வச்சுட்டு, "இவளோட உண்மையான உருவம் எப்படி இருக்கு பாரு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொன்னதும், ஹீரோயின் அவளோட பவர யூஸ் பண்ணி பார்த்தா அவளுக்கு வாயே இல்ல. இவங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்ச உடனே அங்க குடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் எலும்பு கூடா மாறி பல வருஷத்துக்கு முன்னாடியே அவங்கலாம் செத்து போயிட்டாங்க. அந்த இடமே பாழடைஞ்ச மாரி மாறி போயிடுது. அப்ப அந்த பொண்ணு தன்னோட ஒரிஜினலான உருவத்துக்கு வந்து அவங்கள சுத்தி சுத்தி அடிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ ஹீரோக்கு ஞாபகம் வருது, "நீ போற வழியில இதே மாரி ஒரு மான்ஸ்டர் இருக்கும். அத நீங்க 10,000 வார்த்தைகள் கொண்ட ஒரு மந்திரத்தால மட்டும் தான் அழிக்க முடியும். ஆனா அதுல ஒரு சில வார்த்தைகள் மட்டும் மிஸ் ஆகுறதுனால அத அழிக்க முடியல. அந்த வார்த்தைய நீங்க கண்டுபிடிச்சா அழிக்கலாம்" அப்படின்னு சொல்லிடுறாரு. இது ஹீரோக்கு ஞாபகம் வந்ததுமே எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்றாங்க. என்னன்னா, ஹீரோ போயிட்டு அந்த பொண்ண தடுக்க போறாங்க. அந்த டைம்ல நம்ம மேயரோட பையன் ஒரு கயிற வச்சு அவ தலையில தான் இருக்கும் மிச்ச மந்திரத்த எழுதுறதுக்கான ஒரு ஷீட்டு. அத வந்து கயிறு வச்சு எழுதுறான். அதுல வந்து மிச்சம் இருக்க அந்த மந்திரத்த எழுதலான்னு போவாங்க. அந்த மந்திரம் எங்க இருக்கும் அப்டின்னா, இந்த ஆன்டி ஒரு விளக்கு குடுத்துருப்பாங்க இல்லையா? அதுல ஒரு சில வார்த்தைகள் இருந்திருக்கும். அந்த வார்த்தைகள எடுத்து எழுத ஆரம்பிக்கிறா ஹீரோயின். அத எழுதி முடிச்சதுமே எல்லாமே நார்மல் ஆயிடுது. அந்த பொண்ணும் நார்மல் ஆயிடுறா. வந்து ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்றா. இந்த மாரி என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான், "இனிமே நீ பேயா அலைய தேவையில்ல. இனி யாரையுமே கஷ்டப்படுத்தாத. நீ ஃப்ரீயா இரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீட்ட குடுத்ததுமே அந்த பொண்ணும் வாங்கிட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுறா. போறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இன்னொரு விளக்கு குடுத்துருப்பாங்க. அதுல இன்னுமே கொஞ்சம் லெட்டர்லாம் இருக்க மாதிரி இருக்கும். இத வச்சுட்டு நீங்க டே லைட்ல போனீங்க அப்படின்னா, நீங்க போக வேண்டிய பாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. இவங்களும் சரி நைட் ஃபுல்லா நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போவாங்க. ஆனா ஹீரோ ரெஸ்ட் எடுக்காம இன்னுமே லேட் நைட்ல உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா. அப்ப ஹீரோயின் தான் வந்து கேட்கிறா, "என்ன தூங்கலையா?" அப்படின்னு. ஹீரோ சொல்றான், "எல்லாம் தூக்கம் வரல" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து தேங்க்ஸ் சொல்றா. ஏன்னா அந்த பேய் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவர்கிட்ட வந்திருக்கும். அப்ப ஹீரோ தான் வந்து காப்பாத்திருப்பான். அதுக்கு தேங்க்ஸ் சொல்றா. அப்போ ஹீரோ வந்து மூஞ்சில அடிச்ச மாரி பேசிடுறான். ஏன்னா அந்த இடத்துல வேற யார் இருந்தாலும் நான் காப்பாத்திருக்க தான் செய்வேன். அதுவும் இல்லாம உங்கள காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் இங்க இல்ல. எனக்கு என்னோட வேலைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கணும். தயவு செஞ்சு போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிடுறான். நம்மளுக்கு புடிச்சவங்க இந்த மாதிரி பேசும்போது நம்மளுக்கு ஹர்ட் ஆகும்ல. அதே மாதிரி ஹீரோயினுக்கும் பயங்கரமா ஹர்ட் ஆயிடுது. அவ எதுவுமே பேசல அமைதியா போயிடுறா. ஹீரோவும் வேணும்னே பண்ணியிருக்க மாட்டான். இருந்தாலும் எதுக்கு நம்ம போற இடத்துல டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணாம இருப்பான். அதனால வந்து இவனுக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே வெடியுது. அடுத்த நாள் காலையில 3 பேருமே ரொம்ப அமைதியா கிளம்பிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுமே கடைசியா அவங்க வர வேண்டிய இடத்துக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. அங்க போனா ஒரு குட்டி சாத்தா மாதிரி ஒரு பூதம் இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா, என் கூட விளையாண்டீங்கன்னா மட்டும் தான் போக முடியும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவும் கேட்குறான், "அப்படி இந்த லெவல கிராஸ் பண்ணி போறதுக்கு நாங்க என்ன விளையாடணும்?" அப்படின்னு கேட்கிறப்போ, "ஓடி புடிச்சு தான் நம்ம விளையாட போறோம்" அப்படின்னு சொல்லுது. இத கேட்டதும் இந்த மேயர் பையன், "என்னது ஓடி புடிச்சா? என்ன பார்த்தா என்ன குழந்தை மாரி தெரியுதா உனக்கு?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த குட்டி பூதம் என்ன சொல்லுதுன்னா, "ஆமா ஓடி புடிச்சு தான் விளையாட போறோம். ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, நீ
நீங்க என்ன புடிச்சிட்டீங்க அப்டின்னா, நீங்க தாராளமா அடுத்த லெவலுக்கு போலாம். ஆனா நான் உங்கள புடிச்சுட்டேன் அப்டின்னா, நீங்க கல்லா மாறி என் கூடயே இருந்துருவீங்க அப்டின்னு சொல்லுது. கேமும் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஹீரோ சொல்லிர்றான், "நீ நிஜமாவே ரொம்ப பலசாலியா இருக்க அப்டின்னா, ரொம்ப வீக்கா இருக்கிற இந்த பொண்ண விட்டுரு. இந்த பொண்ண தவிர எங்க 2 பேரையும் தொரத்து" அப்டின்னு சொன்ன உடனே அதுவும் ஓகே சொல்லிருது. ரொம்ப நேரமா இந்த குட்டி பூதமும் வந்து இவங்க 2 பேத்தையும் புடிச்சிடலாம் அப்படின்னு ஓடிட்டே இருக்கு. ஆனா புடிக்க முடியல. ஆனா ஹீரோக்கும், மேயரோட பையனுக்கும் வேற ஒரு பிளான் இருக்கு. 2 பேரும் சேர்ந்து டிஸ்ட்ராக்ட் பண்ற மாரி பண்ணிட்டு, இந்த மேயர் பையனுக்கு தான் கயிற தூக்கி போட்டா டார்கெட்ட கரெக்ட்டா லாக் பண்ற மாதிரி ஒரு ஸ்கில் இருக்கும். அந்த ஸ்கில்ல வச்சு இதோட கால்ல மாட்டி இந்த குட்டி பூதத்த தலைகீழா தொங்க விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா இவங்க கரெக்ட்டா அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகி உள்ள போறதுக்குள்ள இந்த குட்டி பூதம் எப்படியோ கீழ வந்து நம்ம மேயர் பையன மட்டும் பிடிச்சுக்குது. மேயர் பையனும் நீங்க போயிட்டு வாங்க. நீங்க போய் அத எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்டின்னா, நான் எப்படியும் ரிலீவ் ஆயிடுவேன் அப்டின்னு சொல்லிட்டு, அவன் அங்க அப்படியே கல்லா மாறிடுறான். ஹீரோவும், ஹீரோயினும் அடுத்த லெவலுக்கு வந்துடுறாங்க. வந்ததுமே ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ தான் வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவன் எப்படியும் உயிரோட வந்துருவான். அதனால நீ இப்ப ஃபீல் பண்ணாம இந்த லெவல எப்படி கிராஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அங்க ஒரு பொண்ணு வர்றா. அப்படியே பேய் மாரி சிரிச்சுட்டு இருக்கா. சுத்தி இருக்கிற செடி கொடி எல்லாமே அப்படியே கிளாஸ் மாரி மாறிடுது. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் குடுப்பேன். அந்த டாஸ்க்க நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த ரவுண்டுக்கு நீங்க போயிரலாம் அப்படின்னு சொல்றா. என்னடா இப்படி ரவுண்டு மேல ரவுண்டா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ தான், இந்த டாஸ்க் என்னன்னா, ஹீரோவும், ஹீரோயினும் இந்த பொண்ணோட உருவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து வரையணுமா. ஹீரோயினுக்கு தான் அவங்களோட உண்மையான உருவம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குற பவர் இருக்குல்ல, அந்த பவர வச்சு பார்த்து ஹீரோவுக்கும் சொல்றா. 2 பேருமே வரைய ஆரம்பிச்சுடுறாங்க. இவங்க வரைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த டிராயிங்க பார்த்தா, இவங்க 2 பேரும் இவங்களோட உருவத்தையே வரைஞ்சிருக்காங்க. அந்த பொண்ணு கேட்கிறா, "உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? நிஜத்துல நான் எப்படி இருக்கேன்னு உங்களுக்கு தெரியல?" அப்படின்னு கேட்கிறப்போ, ஹீரோயின் சொல்றா, "உன்னோட உண்மையான உருவம் கண்ணாடிங்கிறது எனக்கு தெரியும். கண்ணாடியில நம்ம உருவத்த பார்க்கும்போது, நம்ம உருவம் தான் தெரியும். அதனால தான் நாங்க எங்களையே வரைஞ்சோம்." அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்ன உடனே அவளுக்கே ஷாக் ஆகுது. அந்த பொண்ணும் சொல்லிடுறா, "இங்கிருந்து சீக்கிரமா போங்க. உங்களுக்கு ரொம்ப டைம் இல்ல." அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் கிரியேட் ஆகுது. அந்த போர்ட்டலுக்குள்ள போகும்போது, ஹீரோ மட்டும் அந்த பக்கம் போயிடுறான். ஹீரோயினால அந்த சைட் போகவே முடியல. அப்போ ஹீரோயின் சொல்லிடுறா, "இல்ல நீங்க போங்க. ஒன்ஸ் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, என்னால தான் திருப்பி வர முடியும்ல. நான் அதுக்கப்புறமா வந்துக்கிறேன். இப்போ போய் நீங்க வேலைய முடிங்கன்னு" சொன்னதுனால, ஹீரோவுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் போறான். அங்க போனா மூஞ்சியே தெரியாத மாரி ஒரு மான்ஸ்டர் இருக்கு. அந்த மான்ஸ்டர் என்ன சொல்லுது அப்படின்னா, "நீ என் கூட சண்டை போடணும். இன் கேஸ் நீ தோத்து போயிட்ட அப்படின்னா, உன் கதை இதோட முடிஞ்சுது. ஆனா நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னா, உனக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சிரும்" அப்படின்னு சொல்றான். ஹீரோ இவ்ளோ தூரத்துக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரீசனே இவனுக்கான ஆயுதத்த தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா, அத வச்சு தான் அந்த 3 ஆத்மாக்கள அழிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கான். ஆனா, இப்ப வந்து இத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஹீரோவ சுத்தி நெறைய வெப்பன்ஸ் இருக்கு. இந்த ஏதோ ஒரு வெப்பன்னால மட்டும் தான் இந்த மான்ஸ்டர அழிக்க முடியும். இந்த மான்ஸ்டர எந்த வெப்பன் வச்சு அழிக்கிறானோ, அதுதான் ஹீரோவோட வெப்பன். ஹீரோவும் அந்த சண்டை ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம், அங்க இருக்கிற ஒவ்வொரு வெப்பனையும் எடுத்து அடிச்சு பார்க்குறான். எந்த வெப்பன் அடிச்சுமே வந்து ஹீரோனால அந்த மான்ஸ்டர அழிக்கவே முடியல. கடைசில ஹீரோக்கு வந்து கொஞ்சமா பவர் குடுக்குறதே ஹீரோ கழுத்துல போட்டிருக்க அந்த டாலர் தான். அந்த டாலரையும் இந்த மான்ஸ்டர் எடுத்து எரிச்சிருது. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான், "இந்த பவர் இல்லன்னா உன்ன அழிக்க முடியாதுன்னு நெனச்சுட்டு இருக்கியா? கண்டிப்பா நான் உன்ன அழிப்பேன்னு" சொல்லிட்டு ஹீரோ எப்பவுமே கையில ஒண்ணு வச்சிருப்பான்ல, அத எடுத்துட்டு போய் குத்துறான். அவன் செத்து போயிடுறான். அப்பதான் ஹீரோக்கே புரிய வருது, எவ்ளோ நாள் அவன் கையில வச்சிருந்தா அவனோட வெப்பன் தான் உண்மையான வெப்பன் அப்படிங்கிறதே. இப்போ இவன் தேடி வந்த எவிடன்ஸ் கிடைச்ச உடனே போர்ட்டலுக்குள்ள வர முடியாம இருந்திருக்கும்ல, ஹீரோயின் வந்து ஆனா போர்ட்டலுக்குள்ள இப்ப வர முடியுது. அவ வந்ததுமே ஓடி போய் ஹீரோவ கட்டி புடிச்சுட்டு, "நான் எங்க திருப்பி உங்கள பார்க்க முடியாம போயிருமோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம மேயரோட பையனும் வந்துடுறான். அவன் வந்ததும், "இங்க என்ன நடந்துட்டு இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு, "பார்த்தீங்களா எனக்கும் ஒரு வெப்பன் கிடைச்சிருக்கு" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது, அவங்க நின்னுட்டு பேசிட்டு இருக்க அந்த டவர் திடீர்னு இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. இவங்க 3 பேரும் உயிர கையில பிடிச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த டெவில் தான். அந்த டெவில் என்ன சொல்லுதுன்னா, "ச்சே நீங்க மட்டும் வராம இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டவரையே நான் சில்லு சில்லா உடைச்சு கஷ்டப்பட்டு நான் இந்த டிவைன் வெப்பன எடுத்துருக்க வேண்டியதா இருந்திருக்கும். நீங்க வந்து எடுத்து குடுத்ததுனால எனக்கு இது ரொம்ப சிம்பிளா போயிடுச்சு. இது நான் ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தேன். எப்படியும் இந்த மாதிரி யாராவது வந்து எடுப்பாங்கன்னு. அது நீங்களா இருப்பீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல" அப்படின்னு சொல்றான். எப்படியோ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த ஊர் மக்களையே நான் அழிக்க போறேன். அதுக்கு நான் வந்து ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் பட போறதில்ல. இங்க இருக்கிற ஐஸ் கட்டி எல்லாத்தையுமே உருக்கி உலகம் ஃபுல்லாவே வெள்ளம் வர வைக்க போறேன் அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோ சொல்றான், "தயவு செஞ்சு அந்த மாரி மட்டும் பண்ணிறாதீங்க. பண்ணிட்டா இந்த உலகத்துல மக்களே இல்லாம போயிடுவாங்க" அப்படின்னு சொல்லும்போது, "அத பத்தி எனக்கு கவலை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அத அழிக்கிறதுக்காக போயிடுது. அப்போ ஹீரோ சரி ஓகே எப்படியாவது போய் நம்ம தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் போலான்னு ட்ரை பண்றா. அப்போ ஹீரோயின் நானும் உங்க கூட வரேன். வாழ்வோ சாவோ நம்மளும் சேர்ந்து காப்பாத்துவோமே உலகத்த அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு போறப்போ, மேயர் நான் மட்டும் என்ன பண்ண போறேன்? நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூட போறான். இப்போ 3 பேருமே
எல்லாருமே அந்த டெவில் இருக்கிற இடத்துல போயிட்டு ரொம்ப நேரம் பேசி பார்க்குறாங்க. ஆனா, அந்த டெவில் வந்து கொஞ்சம் கூட மனசு இறங்குற மாதிரியே கிடையாது. அதனால அது ஸ்டார்ட் பண்ணிடுது பிரச்சனை பண்றதுக்கு. இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த டெவில வந்துட்டு தாக்க ஆரம்பிச்சுடுறாங்க. என்னதான் இவங்க தாக்குனாலுமே, அதுக்கு வந்து இன்னுமே அதிக பவரோட இருக்கிறதுனால, இவங்களால அத கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு கட்டத்துல எல்லாருனாலயுமே முடியாம கீழ விழுந்து வாயிலலாம் ரத்தமே வந்துருது. அப்ப அந்த டெவில் ஹீரோவ எப்படியாவது கொல்லணும். ஏன்னா, அவன்கிட்ட தான் ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் இருக்கு. அத வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த டெவில வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுனால, அவன தாக்கலான்னு போறான். ஆனா, ஹீரோயினுக்கு கொஞ்சம் பவர் இருக்கு இல்லையா? அவளால முடிஞ்ச வரைக்கும் தடுத்து பார்க்குறா. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹீரோவும் ஒரு கட்டத்துல எந்திரிச்சிடுறான். ஆனா, அந்த டைம்ல கரெக்ட்டா அந்த வெப்பன் வந்து ஹீரோயின்குள்ள இறங்கி, ஹீரோயின் அப்படியே மயங்கி விழுகுற மாரி போயிடுறா. அப்போ ஹீரோ அவள புடிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்றான்னா, ஹீரோயின் வந்து அந்த போர்ட்டலுக்குள்ள வர முடியாம ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாள்ல, அந்த பெயிண்டிங் பண்ண இடத்துல. அப்ப அந்த மிரர் இருக்கிற பொண்ணு வந்து சொல்லியிருப்பா, "உனக்கு உன்னோட உண்மையான உருவம் என்னன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஹீரோயினுக்கு அப்படியே ஒரே ஷாக்கா இருக்கு. "என்ன நான் வந்து நார்மலான ஒரு பொண்ணு தானே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிரர்ல பார்க்குறா. ஒரு லோட்டஸ் மாதிரி இருக்கு. அத சுத்தியும் நெருப்பா இருக்கு. அப்பதான் அந்த பொண்ணு சொல்றா, ஹீரோயின் வந்து ஹீரோவ பாதுகாக்கிறதுக்காக வந்த ஒரு நெருப்பாம்மா. இதெல்லாமே ஹீரோ கிட்ட சொல்றா. ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் சொல்றா, "ச்சே இதனால தான் நான் உங்க கூடவே இருக்கணும்னு நெனச்சிருக்கேன் போல" அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே அங்க செத்து போயிடுறா. செத்ததுக்கு அப்புறமா கூட சிவனோட 3வது கண் இருக்கும்ல, அந்த மாதிரி ஹீரோக்கு ஹீரோயின் வந்து எப்பவுமே பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நெத்தியில ஒரு கண்ணா மாறிடுறா. அப்படி மாறுன உடனே ஹீரோ வந்து கடவுளாவே மாறிடுறான். ஏன்னா அப்போ வந்து அவனுக்கு அந்த ஒரு பவர் கிடைச்சிருது. அப்போ ஹீரோவோட மாஸ்டர் வந்து ஒரு வழியா எப்படியோ நீ நெனச்ச மாதிரியே கடவுளாயிருக்க. நான் கடவுளானாலுமே என் கூட இருக்கிறதெல்லாம் இழக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த மாஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "நீ கடவுளா இருக்க. இந்த ஊரையே உன் கையில தான் இருக்கு. நீ தான் காப்பாத்தணும்" அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ சொல்றான், "அது எவ்ளோ கஷ்டமா இருந்தாலும் சரி, இந்த ஊரு ரத்தம் சிந்தாம நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க போறான் திருப்பியும். அங்க போனா இவ்ளோ நேரம் அந்த 3 ஆத்மால ஒரே ஒரு ஆத்மா மட்டும் தான் ஹீரோ கிட்ட வந்து விளையாட்டு காட்டிட்டு இருந்துச்சு. அதையே ஹீரோனால தாங்க முடியல. ஆனா அப்ப ஹீரோ மனுஷனா இருந்தான். இப்ப வந்து 3 ஆத்மாவும் சேர்ந்து வந்துருச்சு. ஹீரோவுக்கு பவரும் அதிகமாயிருச்சு. அந்த 3 ஆத்மாவும் சேர்ந்து ஒரு பெரிய உருவமா எடுத்து ஹீரோவ அட்டாக் பண்ணலான்னு வரான். ஆனா ஹீரோக்கு தான் தன்னோட ஆயுதம் இருக்கு. அதுவும் இல்லாம ஹீரோ கடவுளாவே மாறிட்டான்ல. அந்த ஆயுதத்த வச்சு அடிச்சதுமே அந்த 3 ஆத்மாவோட பவரே போயிடுது. இவ்ளோ நாள் அவ்ளோ பவர் இருந்ததுனால தலைக்கேறி போய் ஆடிட்டு இருந்தவங்க, அந்த பவர் எல்லாம் குறைஞ்சதுமே நார்மல் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த மாஸ்டர் வராரு. "உங்களுக்குன்னு குடுத்த பவர நீங்க தப்பா யூஸ் பண்ணிட்டீங்க. அதனால இனிமே நீங்க இந்த உலகத்துல இருக்கிறதுக்கே வந்து உங்களுக்கு தகுதி இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாஸ்டர் ஒரு ஷீட் மாரி வச்சிருக்காரு. அந்த ஷீட்டுக்குள்ள அந்த பொண்ணுங்கள எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ அந்த வில்லேஜ பாதுகாக்கிறதுக்காக அந்த ஊருக்கே கடவுள் மாரி அங்க போயிடுறாரு. அங்க போனதுக்கப்புறம் இந்த தாமரையில எல்லாம் வந்து விளக்கேத்தி வச்சிருப்பாங்கல்ல, ஹீரோயின் சொல்லியிருப்பா, "இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா, அத எழுதுங்க" அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனா அப்போ ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட்டு, இப்போ ஹீரோயின் வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி தண்ணில விடுறான். இதோட இந்த மூவி முடியுது. என்னதான் இந்த மூவில வந்து நெறைய இன்வெஸ்டிகேஷன், இல்ல ட்விஸ்ட் அந்த மாதிரிலாம் எப்போன்னு இல்லாம, பட் ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளேவோட நல்ல அட்வென்ச்சரஸா சைல்ட்ஹுட்ல பார்த்த ஒரு மூவிஸ் பார்க்கறதுக்கு ஏங்குன மூவிஸ் மாதிரி இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த மூவி புடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.